ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நிறைய நடிகர்கள், நடிகைகள் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவுல வலம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சீனியர் நடிகர்கள்லாம் அவங்க ஒரு ஒரு சைட்ல போயிட்டாங்க. அதே மாதிரி நடிகைகளும் கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்றதுனால அடுத்து புது புது முகங்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா மலையாளத்துல இருந்து தான் நிறைய நடிகைகள் இப்போ தமிழ் சினிமாவுல வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு முன்னாடி இருந்த நல்ல நல்ல நடிகைகள், ரொம்ப அழகான நடிகைகள், ரொம்ப திறமையான நடிகைகள்லாம் தமிழ் சினிமா கொஞ்சம் மதிக்கல, மறந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்றதே தெரியல. ஆனா அவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா வர வேண்டியவங்க தான். ஆனா ஏன் வரல, அவங்களுக்கான வாய்ப்பெல்லாம் என்ன ஆச்சு, எப்படி போச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தமிழ் சினிமாவால மதிக்கப்படாத ஒரு சில நடிகைகள் இருக்காங்க. சோ அவங்க யாரு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம எல்லாருடைய மனசையும் கொள்ளை கொண்டு ஜே படத்துல நடிச்ச அமோகா தான். சோ இவங்க வெஸ்ட் பெங்கால்ல பிறந்து வளர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு சினிமாவுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்காக இவங்க நடிப்பெல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எல்லாருக்குமே ஹீரோயினா சான்ஸ் கிடைக்குமா கேட்டா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அந்த காலகட்டத்துல எல்லாம் அதாவது அந்த காலகட்டம்னா 90ஸ்லாம் முக்காவாசி ஹீரோயின்ஸ் எல்லாருமே மாடலிங்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. பெரிய பெரிய ஆட் ஷூட்ல இருந்து வந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்தவங்க தான் அமோகாவும். இவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய மாடலிங் போட்டோ ஷூட்லாம் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க நிறைய மிஸ் வேர்ல்டு, மிஸ் இந்தியா அந்த மாதிரி போட்டிகள்லயும் பங்கெடுத்திருக்காங்க. சோ அதுல இருந்து தான் இவங்க ஜே படத்துல நடிக்க வந்திருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் படத்துல ரொம்பவே இன்னசென்ட் ஹீரோயின் மாதிரி நடிச்சிருப்பாங்க. எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு, ஆனா ரொம்ப அழகா இருப்பாங்க. சோ அவங்க வந்து முழுக்க முழுக்க ஹோம்லி கெட்டப் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்துல இருக்கும். சோ அவ்வளோ ஒரு சூப்பரான பொண்ணு. அடுத்ததா இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் தமிழ்ல அப்படின்னு பார்த்தாங்க. பட் இவங்க கச்சேரி ஆரம்பம் அப்படிங்கிற படத்துல ஜீவா கூட சேர்ந்து ஒரே ஒரு சிங்கிள் பாட்டுக்கு கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கான வாய்ப்பே இல்ல. சோ இவங்களுக்கு நடிக்க வரலையோ அப்படின்னு பார்த்தா, ஆனா இவங்க தமிழை தாண்டி தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி மத்த மொழிகள்ல ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. சோ கிட்டத்தட்ட அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட படங்கள் மத்த மொழிகள்ல பண்ணிருக்காங்க. தமிழ்ல அவங்க பெரிய அளவுல வரல. பட் அவங்க உண்மையிலே பெரிய அளவுல வர வேண்டிய ஒரு ஹீரோயின் தான். சோ அப்ப வந்து அசின், த்ரிஷா, ஜோதிகா, அனுஷ்கா இவங்கெல்லாம் இருந்ததுனால புதுமுகம் ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒரு படத்துல மட்டும் நடிக்க வச்சுட்டு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்காம போயிடுவாங்க நம்மளோட இயக்குனர்கள். அதனாலதான் இவங்களுக்கான வாய்ப்பு தமிழ்ல கிடைக்கல. பட் மத்த லாங்குவேஜ் எல்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க. இப்ப அமோகா என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. இப்ப இவ்ளோ பெரிய சூப்பரா வந்த ஹீரோயின் இப்ப எங்கப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா அபிதா குஜலாம்பால் அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சேது படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க தான். சேது படம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்ததோ, அதே மாதிரி சின்ன திரையில திருமதி செல்வம் அப்படிங்கிற ஒரு சீரியல் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. சோ அதுக்கு முன்னாடி ராமராஜன் கூட எல்லாம் அவங்க படங்கள் பண்ணிருக்காங்க. நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. நாடகங்கள் அதுவும் நிறைய பண்ணிருக்காங்க. சோ இவங்களும் ரொம்ப சூப்பரான ஒரு முகபாவனை இருக்கும். அதாவது ஸ்னேகா மாதிரி ஒரு குடும்ப பாங்கான பெண்ணா தான் இவங்க வந்து பார்க்கும்போதே தோற்றம் இருக்கும். சோ இவங்களுக்கான வாய்ப்பு அடுத்தடுத்து கிடைக்கும். இவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோயினா வருவாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறமா அப்படியே அவங்க சீரியல்ல வந்ததுனால திரும்பவும் அவங்கள வந்து படத்துல ஒரு ஹீரோயினா அங்கீகரிக்கப்படல. சோ எந்த ஒரு இயக்குனருக்குமே அவங்கள வந்து திரும்பியும் படத்துல வந்து ஹீரோயினா போடுற அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாங்க. அதனாலதான் அவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வரைக்குமே அவங்க சீரியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க எல்லாம் அப்போ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ எப்படி ஜோதிகா, ஸ்னேகா, அசின்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களும் ஒரு பெரிய ஹீரோயினா வந்திருப்பாங்க. அடுத்ததா சிந்து துலானினா யாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மன்மதன் படத்துல சிம்பு கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருவாங்க இல்லையா? சோ அவங்க தான். சோ அந்த ஹீரோயின் வந்து பார்க்க ஒரு ஹிந்தி பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. உண்மையில அவங்க ஹிந்தி பொண்ணு தான். சோ அவங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தமிழை தாண்டி தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி மத்த மொழிகள்லயும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகா தான் இருப்பாங்க. ரொம்ப டீசென்டா, ரொம்ப லீனா, ஃபேரா, ஒரு ஹீரோயின்கான அத்தனை குவாலிட்டியும் அவங்க கிட்ட இருக்கும். சிம்பு கூட நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஓரளவுக்கு பேர் வாங்கினாங்க தமிழ்ல. சோ இன்னும் அடுத்தடுத்த படங்கள் அவங்க பண்ணுவாங்க ஹீரோயினா அப்படின்னு பார்த்தா, அப்படியே வந்து சைடு கேரக்டர் அப்படிலாம் போயிட்டாங்க. அப்படியே செகண்ட் ஹீரோயினா போனாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரா குறைச்சிக்கிட்டதுனால அவங்களுக்கான வாய்ப்பு தமிழ் சினிமாவுல ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பர்சனல் லைஃப்ல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கான பட வாய்ப்பு பெருசா இல்ல. கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க மஜா படத்துல ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க விக்ரம் கூட. சோ அந்த பாட்டு வந்து ரொம்பவே ஹிட்டா இருந்தது. பெரிய பெரிய ஹீரோயினா வர வேண்டியவங்க எல்லாம் எப்படிப்பா இப்படி ஒரு பாட்டு ஆடிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய நடிகைகள் இருக்காங்க. தியா அப்படின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப அழகான
அறிமுகமான ஒரு நடிகை தான். கோடம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல ரகசியமானது காதல் அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. 90s கிட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னைக்கும் அந்த பாட்டு ரொம்பவே பிடிக்கும். சோ அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு காதல் பாடல் தான் அது. சோ அவங்களும் இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க எதுவுமே தெரியல. ஆனா அவங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. சோ ஹீரோயினா இல்லாம ஒரு சில சைட் கேரக்டர்லாம் பண்ணி அப்படியே அவங்களுக்கான வாய்ப்பு குறைஞ்சதுனால போயிட்டாங்க. சோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது மும்தாஜ் அவர்கள். மும்தாஜை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹீரோயின். உண்மையில டேலண்டடான ஒரு ஹீரோயின். அவங்க நடிப்பை அடிச்சுக்கவே முடியாது. அப்படி ஒரு நடிப்பு இருக்கும். ரொம்பவே தத்ரூபமா இருக்கும். அவங்க ஒரு நல்ல ஹீரோயினா தான் அறிமுகம் ஆக்கிட்டு வந்தாங்க. அதாவது சாக்லேட், மோனிஷா அண்ட் மோனலிசா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் ஹீரோயினா தான் இருந்தாங்க. சோ மலமல பாட்டுக்கு டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறமா மொத்த இயக்குனர்களுடைய பார்வை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, மும்தாஜ்னா கிளாமர் டான்ஸ் பா, மும்தாஜ்னா ஒரு செக்ஸியான டான்ஸ் பண்ண வைக்கலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு குஷி படத்துல கட்டிப்புடிடா சாங் அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஒரு சில படங்கள்ல எல்லாம் அவங்க வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா டிஆர் சார் கூட சேர்ந்து வீராசாமி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ அருமையா நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அந்த காதல் வந்து 2 பேரும் பிரியும் போது அவ்வளோ அழகா வந்து நடிப்பாங்க. அவ்வளோ அழகா அழுவாங்க. அந்த பாக்குறப்ப நமக்கே அழுக வரும். சோ இவ்வளோ பெரிய ஒரு டேலண்டடான ஹீரோயின். ஆனா அவங்களுக்கு ஏன் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கல? அந்த ஹீரோயினை ஏன் பெருசா கொண்டாடல? ஆனா மும்தாஜ் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான முகம் தான். அவங்க நடிச்ச படங்களா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், டான்ஸ் எல்லாமே வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நிக்குது. ஆனா மும்தாஜ் ஏன் இன்னும் பெரிய லெவல்ல வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. ரம்யா கிருஷ்ணனும் பாத்தீங்கன்னா அவங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேர் வந்து மும்தாஜுக்கு இல்ல அப்படின்னு தான் நாம சொல்லணும். சோ மும்தாஜும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவால மதிக்கப்படாத ஒரு நடிகையா தான் மாறிட்டாங்க. சோ நான் சொன்ன இத்தனை நடிகைகள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி டே பை டே சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தியும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.